வணக்கம். அன்பு சொந்தங்களை மீண்டும் பஞ்சமரபு காணொளி தளத்திற்கு வருக வருக என அழைக்கின்றேன். நம்ம இந்த தொகுப்பில் பார்க்கக்கூடியது தலைக்கு பயிற்சி பார்த்தோம், முதுகு தண்டுக்கு பயிற்சி பார்த்தோம், உள் அவயங்களுக்கெல்லாம் பயிற்சி பார்த்தோம். இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய வால் பகுதியாக இருக்கக்கூடிய L1, L2, L3, L4 இருக்கக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டுக்குள்ள பயிற்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பயிற்சியில் நம்ம மூச்சு செலுத்தலை, வெறும் இயக்கத்தை உடலியல் இயக்கத்தை மட்டும் தான் நம்ம செய்ய வச்சு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ ஒரு 2 பயிற்சி பார்த்துட்டோம். 3வது பயிற்சி காலை மடக்கி கீழே சாய்க்க போட முடியும், அப்புறம் நிற்க போகிறோம். இது ஆரம்ப காலத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த காலை மடக்கி இப்படி கீழே மடக்கி மடக்கி தொட்டு பாருங்கள். இந்த பகுதியினால் கீழே மடக்கி தொட்டு பாருங்கள். முதல் பயிற்சி மடக்கணும் இல்லைங்களா, அது அப்படியே கீழே மடக்க போகிறோம். அப்படியே மடக்கி மடக்கி நீங்கள் தொட்டு பார்த்துட்டு செஞ்சுட்டு அதை தொடர்ந்து ஒரு எண்ணிக்கை கணக்கில் செய்ய தொடங்குங்க. இந்த கால் பயிற்சி செய்யும்போது என்ன செய்யணும்னா, இந்த பந்துக்கிட்ட மூட்டானது ரொம்ப இயங்க ஆரம்பிக்கும். அப்படி இப்படி இயங்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துக்குலாம் நம்ம அதிகமாக கொடுக்க மாட்டோம். இந்த பகுதி தான் நமக்கு காலை முன்ன பின்ன தூக்கும்போது பயிற்சி கொடுப்போம். இந்த பயிற்சியை நம்ம டெஸ்டிங் பண்ணுறது கிடையாது, அதாவது முடுக்குதல் கிடையாது. இந்த பந்துக்கிண்ணம் ரொம்ப தெளிவடையும். இந்த சியாட்டியா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மெயின் பிரச்சனை என்னென்னா, இந்த பந்துக்கிண்ணம் இயங்காது. அதை இயக்க வைக்கிறதுக்கு இந்த பயிற்சி மிகுந்த பயன்படும். இப்போ காலை கீழே வைக்கிறது உங்களால் எவ்வளோ இயல்பாக வைக்க முடியுமோ வச்சு முயற்சி பண்ணுங்கள். அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே முயற்சி பண்ணுங்கள். தொடையால் இந்த பகுதியினால் கீழே வைக்க முயற்சி பண்ணுங்கள். காலை கீழே படுக்க வச்சு திருப்பி நேராக கொண்டு வரணும். காலை இப்படி படக்க போகிறோம். அப்புறம் 1 2 எவ்வளோ போகுமோ அவ்வளோ செய்யுங்க. 2 கீழே கால் வைக்க வேணாம். 3 4 5 6 7 8 9 10. ஒவ்வொரு கால் கடையிலையும் கொஞ்சம் ஓய்வு கொடுத்து செய்யுங்க. அப்போ என்ன செய்யுங்கன்னா, இந்த வயிறானது கீழே இறங்க ஆரம்பிக்கும். இந்த மூட்டுக்கையெல்லாம் சிறப்பாக இயங்க ஆரம்பிக்கும். ஆரம்ப காலத்தில் இந்த சியாட்டியா பிரச்சனை, இடுப்பு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். போக போக பழகணும். நீங்கள் 2 வேலையும் செய்ய முயற்சி பண்ணுங்கள். இது படுக்கையாக இருக்கக்கூடிய இடுப்பு வலி இருக்கிறவங்க, ஸ்பைனல் கார்டு பிரச்சனை இருக்கிறவங்க கூட இதை செஞ்சாங்கன்னா அவங்களுடைய ஸ்பைனல் கார்டு நல்ல தெளிவாக அடைஞ்சிடும். வலதுகால் செய்வோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. வளையாந்துக்கு நீட்டி வெளியேற்றலாம். இப்படி நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா, இடுப்பு பகுதியில் ரத்த காலை கீழே படுக்க வச்சு திருப்பி நேராக கொண்டு வரணும். காலை இப்படி படக்க போகிறோம். அப்புறம் 1 2 எவ்வளோ போகுமோ அவ்வளோ செய்யுங்க. 2 கீழே கால் வைக்க வேணாம். 3 4 5 6 7 8 9 10.
ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருக்கிறவங்க கூட இதை செஞ்சாங்கன்னா அவங்களுடைய செயல்பாடு நல்ல தெளிவாக அடைஞ்சிடும். வலது கால் செய்வோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 வளையாந்துக்கு நீட்டி வெளியேற்றலாம். கீழே கால் வைக்க வேணாம். 3 4 5 6 7 8 9 10 ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருக்கிறவங்க கூட இதை செஞ்சாங்கன்னா அவங்களுடைய செயல்பாடு நல்ல தெளிவாக அடைஞ்சிடும். வலது கால் செய்வோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 வளையாந்துக்கு நீட்டி வெளியேற்றலாம். கீழே கால் வைக்க வேணாம். 3 4 5 6 7 8 9 10 ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருக்கிறவங்க கூட இதை செஞ்சாங்கன்னா அவங்களுடைய செயல்பாடு நல்ல தெளிவாக அடைஞ்சிடும். வலது கால் செய்வோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 வளையாந்துக்கு நீட்டி வெளியேற்றலாம். கீழே கால் வைக்க வேணாம். 3 4 5 6 7 8 9 10 ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருக்கிறவங்க கூட இதை செஞ்சாங்கன்னா அவங்களுடைய செயல்பாடு நல்ல தெளிவாக அடைஞ்சிடும். வலது கால் செய்வோம். 1
2 3 4 5 6 7 8 9 10 வளையத்துக்கு நீட்டி வெளியேற்றலாம். கீழே கால் வைக்கலாம். 3 4 5 6 7 8 9 10. ஒவ்வொரு கால் கடையில் இருக்கிறவங்க கூட இதை செஞ்சாங்கன்னா அவங்களுடைய ஸ்பைனல் கார்டு நல்ல தெளிவாக அடைஞ்சிடும். வலது கால் செய்வோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. வளையத்துக்கு நீட்டி வெளியேற்றலாம். கீழே கால் வைக்கலாம். 3 4 5 6 7 8 9 10. ஒவ்வொரு கால் கடையில் இருக்கிறவங்க கூட இதை செஞ்சாங்கன்னா அவங்களுடைய ஸ்பைனல் கார்டு நல்ல தெளிவாக அடைஞ்சிடும். வலது கால் செய்வோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. வளையத்துக்கு நீட்டி வெளியேற்றலாம். கீழே கால் வைக்கலாம். 3 4 5 6 7 8 9 10. ஒவ்வொரு கால் கடையில் இருக்கிறவங்க கூட இதை செஞ்சாங்கன்னா அவங்களுடைய ஸ்பைனல் கார்டு நல்ல தெளிவாக அடைஞ்சிடும். வலது கால் செய்வோம். 1 2 3 4
5 6 7 8 9 10 12 நீட்டி வெளியேற்றலாம். கீழே கால் வைக்கலாம். 3 4 5 6 7 8 9 10. ஒவ்வொரு கால் கடையில் இருக்கிறவங்க கூட இதை செஞ்சாங்கன்னா அவங்களுடைய செயல்பாடு நல்ல தெளிவாக அடைஞ்சிடும். வலதுகால் செய்வோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. வளையத்துக்கு நீட்டி வெளியேற்றலாம். கீழே கால் வைக்கலாம். 3 4 5 6 7 8 9 10. ஒவ்வொரு கால் கடையில் இருக்கிறவங்க கூட இதை செஞ்சாங்கன்னா அவங்களுடைய செயல்பாடு நல்ல தெளிவாக அடைஞ்சிடும். வலதுகால் செய்வோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. வளையத்துக்கு நீட்டி வெளியேற்றலாம். இப்படி நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் ரத்த ஓட்டம். இந்த பயிற்சி செய்யும்போது வலிகள் ஏற்படும், கண்டிப்பாக வலி ஏற்படும். அந்த வலியை கொஞ்சம் பொறுத்துக்குங்க. உங்கள் உடல் எந்த அளவுக்கு வலி தாங்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பயிற்சியை செய்யுங்க. முழுக்க கால் தொடும்போது நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கான அடையாளமாக அதை கருத வேண்டும். சரிங்களா? நம்ம கீழே போய் இப்படி தொட்டுட்டு எடுத்துகிட்டு வருவோம். அப்போ இங்கெல்லாம் வலி இருக்காது. இதில் இந்த பயிற்சியிலேருந்து சியாட்டியா பிரச்சனை போகும். L1 L4 இருக்கக்கூடிய ஒரு கண்டக்ஷன்ஸ், ஒரு குழப்பங்கள் இருக்கு இல்லையா, அந்த குழப்பங்கள் ஏற்படும். நம்ம மனநிலை ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குன்னா இந்த பயிற்சியை செஞ்சீங்கன்னா இந்த பயிற்சி ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த டிப்ரெஷன்லேருந்து நம்ம ரொம்ப எளிமையாக வெளியில் வந்துடலாம். சில தீர்வுகள் நமக்கு எளிமையாக கிடைக்கும். நாம் பண்ணக்கூடிய இந்த பயிற்சி பல விதங்களில் நமக்கு உதவியாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிறது 1 2 தான் சொல்லியிருக்கிறேன். இந்த பயிற்சியை ஆரோக்கியமாக இருக்கிறவங்களும் செய்யலாம், நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் படுக்கையாக இருந்து கைவிடப்பட்டவர்களும் செய்யலாம், மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம். நம்மளுடைய பயிற்சிகள் எல்லாமே மருந்தை நோக்கி இல்லை, உடலியல் செயலை வைத்து நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது தான்.
இதுக்கு பல வகையில் நம்ம சித்த பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சித்தர்கள் பல விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை உங்ககிட்ட எடுத்து சொல்வது என்னுடைய கடமை. அப்போ என் குருநாதர் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எனவே எல்லா புகழும் இறைவன் அவன் ஒருவனுக்கு, அவனை காட்டி கொடுத்த குருவுக்கும் அந்த புகழ் போய் சேரட்டும். இதை பயிற்சி செய்து நீங்கள் நோயிலிருந்து விடுபட்டீங்கன்னா இறைவனுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். வாழ்வோம், வாழ்விப்போம். ஜெய் சாய்ராம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவை வணங்கணுங்கிற ஒரு முறை, குருவார வழிபாடுங்கிறது இருக்குது. அது பல பேர் மாதிரி செய்கிறாங்க. சித்தர்கள் பற்றி வணங்குறவங்க அவங்க மூல மந்திரத்தையும் அவங்க மந்திரங்களை சொல்லி வணங்கலாம். பொதுவாக நம்ம உலகம் உள்ளாக பரவி இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை சீரடி சாய்பாபா முறை. அந்த முறையில் வணங்குறவங்க அவருடைய வாழ்க்கை சரிதமான சச்சரிதத்தை படிக்கலாம். இது எல்லாமே நம்ம பஞ்சமரபு காணொலி தளத்தில் இருக்குது. உடலுக்கு, உள்ளத்துக்கு, ஆன்மீகத்துக்கு பல வழிகாட்டுதல்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது. அடுத்தபடியாக இசை வழிகாட்டுதல் துவங்க போகிறோம். 4வது மரபு. மிக விரைவில் உங்களுடைய ஆதரவை வழக்கம் போல் தெரிவித்து எங்களை ஊக்கப்படுத்துங்கள். வாழ்வோம், வாழ்விப்போம்.